உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோல்டு ரிஃபைனரி சுவிட்சர்லாந்துல இருக்கு. அந்த கோல்டு ரிஃபைனரி எங்களது தான் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இப்ப ஒரு ஸ்கேம்ல ஆக்சுவலா மாட்டியிருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். வணக்கம் நேர்களே. 2024 மார்ச் 11 ஒரு ஷேர் ஹோல்டர், செபி கிடையாது, எந்த ஒரு வாட்ச் டாகும் கிடையாது, விசில் ப்ளோயர் கிடையாது, நிறுவனத்துக்குள்ள இருந்து வந்ததெல்லாம் கிடையாது. ஒரு ஷேர் ஹோல்டர் செபிக்கு ஒரு இமெயில் எழுதுறார். அதுல ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம் சஸ்பீஷியஸா சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அதுல என்ன பிரச்சனை நான் பார்த்தேன்னா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்றதுல 2 வருஷத்துக்கு மேல ஒரு சில விஷயங்கள் அவுட்ஸ்டாண்டிங்லயே இருந்துட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ப்ராப்ளமா ஒரு நாள் வருமோன்னு தோணுது. ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கம்பெனில இருக்கு. அந்த வேல்யூவேஷனுக்கும் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செபிக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு மெயில் ஒன்று எழுதுறார். செபி அதோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ? அக்டோபர் 23, 2024 ஸ்டார்ட் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்க. டிசம்பர் 3 ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு பெருசா அப்படின்னு சொல்லி பிடிஓ இந்தியா அப்படின்ற ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டிங் நிறுவனத்தை அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஃபினான்ஷியல்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செபி அப்பாயிண்ட் பண்றாங்க. அங்கதான் இந்த நிறுவனத்துடைய இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அதுல தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு எங்களோட ரெவென்யூ இருக்குன்னு அவங்களோட டோட்டல் ரெவென்யூவை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ செபி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, சரி இது பண்ணியிருக்கீங்கன்றது எங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட டாக்குமெண்ட்ஸ்ல பாதி கொடுக்குறாங்க, பாதி கொடுக்கல. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டர் பிடிஓ இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இஆர்பி சிஸ்டம் ஆக்சஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இஆர்பி சிஸ்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. இதை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இஆர்பியில் அதோட ஆக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன இத்தனை வருஷமா நடந்திருக்கு அப்படிங்கிற டோட்டல் டேட்டா பேஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிடிஓ இந்தியா ஆடிட்டிங் கம்பெனி, ஃபாரன்சிக் ஆடிட்டிங் கம்பெனி கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் அந்த ஆக்சஸை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நிறுவனம் மறுத்திருக்காங்க. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஆக்சஸை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்னு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. காரணம் கேட்டால் எங்கள் கம்பெனி சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்குது, அதோட லா படியும் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது, ஸ்விஸ் லா அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்காது, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றீங்க. சரி, இன்வாய்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதையும் கொடுக்க முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல்ன்றீங்க. ஸோ இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல பிரச்சனை என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல ஸ்விஸ் ஃபெடரல் ஆக்ட் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல பர்சனல் டேட்டாவை தான் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் இந்த லா சொல்லக்கூடிய விஷயம். பர்சனல் டேட்டா அப்படின்னா, இப்போ நான் வந்து அதில் அங்கே சுவிட்சர்லாண்டில் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய தனிநபர் பர்சனல் டேட்டாவை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்விஸ் ஃபெடரல் ஆக்ட் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷனில் இருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல சொல்றது முக்கியமான விஷயம், தனிப்பட்ட நபர்கள் தான் கொடுக்கக்கூடாது, நீங்க தனிப்பட்ட நபர் கிடையாது, அதனால நீங்க ஒரு கம்பெனிங்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாலாம் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க எங்ககிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் போடும்போது அந்த நிறுவனம், ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, அது வந்து ஸ்விஸ் லா படி எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கம்பெனிக்குள்ள இருக்கு அப்படின்ற சந்தேகம் பெருசா வலுவடைய தொடங்குது. சரி, ஓகே, ஃபைன், நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இட்ஸ் ஃபைன். சரி, நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவோம் உங்களுதுல அப்படின்னு சொல்லி 7021 crores worth ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய வரவு செலவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எடுத்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டா
கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்காம வெறும் 142 கோடி ரூபாய்க்கு மட்டுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அரௌண்ட் 2%. கேட்டதுல 2% தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் இவங்களால வெரிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஏறக்குறைய 98%க்கு அவங்க கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னு தெரியும் போது தான் செபி ரொம்ப தெளிவா ஒரு முடிவுக்கு வராங்க. டெலிபரேட்டா இவங்க எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அதனால இங்க ஃப்ராட் நடந்திருக்கிறதுக்கான பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கே வராங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. ஒரு லிஸ்டட் கம்பெனி அவங்களுடைய சப்சிடரியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு 21 நாளைக்கு முன்னாடி இவங்க இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபர்னிஷ் பண்ணி ஆகணுங்கிறது மேண்டேட்டரி. ஆனா இந்த நிறுவனம் ஒரு தடவை கூட அதை செஞ்சதே இல்லை. எந்த வருஷமுமே அவங்களுடைய டேட்டாவை அவங்க பப்ளிஷே பண்ணல. சப்சிடரி அக்கவுண்ட்ஸ் வெப்சைட்ல இல்லவே இல்லை. இப்படி சப்சிடரி எங்கிட்ட இருக்குன்றதே அவங்க வெப்சைட்ல காட்டல. ஆனா இந்த நிறுவனத்துடைய கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24-25ல மட்டும் 4.25 லட்சம் கோடி ரூபாய் ரெவென்யூ, கன்சாலிடேட்டட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ அப்படின்னா ஒரு பேரண்ட் கம்பெனி, அது மட்டும் இல்லாம நிறைய சப்சிடரிஸ் வச்சிருப்பாங்கல்ல, மெஜாரிட்டி ஓன்டு சப்சிடரிஸ் அவங்க வச்சிருப்பாங்கல்ல, இந்த எல்லா நிறுவனங்கள்ல இருந்தும் வந்திருக்கக்கூடிய டோட்டல் ரெவென்யூ எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ சொல்லுவாங்க. சோ அதுல எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 4.25 லட்சம் கோடி ரூபான்னு காமிச்சிருக்கீங்களே தவிர இதுக்கு எதுக்குமே ப்ரூஃப் இல்ல. அதே சமயம் இந்த 4.25 லட்சம் கோடி ரூபாயில 98% ஆஃப் யுவர் ரெவென்யூ சப்சிடரிஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதை வெரிஃபை பண்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே உங்ககிட்ட இல்லை. அப்படிங்கும் போதுதான் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுது. சோ செபி என்ன கண்டுபிடிக்கிறாங்க இதுல அப்படின்னா 97 to 99% ஆஃப் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடிய சப்சிடரிஸ்ல இருந்தா இவங்களுக்கு வந்திருக்கு. அதை வெரிஃபை பண்ண முடியல. அப்படி வெரிஃபை பண்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே அவங்க கொடுக்கல அப்படின்றது ஒரு ஃபைண்டிங். ரெண்டாவது, வால்கம்பி எஸ்ஏ அப்படின்னு ஒரு நிறுவனம். இதுதான் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய கோல்டு ரிஃபைனரி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோல்டு ரிஃபைனரி. இது சுவிட்சர்லாந்துல இருக்கு. இதை இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் 2015ஆம் ஆண்டு வாங்குறாங்க. இந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3000 கோடி. ஆனா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 5 வருஷத்துல இவங்க கிளைம் பண்ற ரெவென்யூ எவ்வளவுனா 15 லட்சம் கோடி. அப்ராக்சிமேட்டா 15 லட்சம் கோடி. கரெக்டா சொல்லணும்னா 15.4 lakh crores அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வர்ற ரெவென்யூவை பல மடங்கு அதிகமா காமிச்சிருக்காங்க. மூணாவது ஃபைண்டிங் என்ன அப்படின்னா நாங்க எந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டாலும் கொடுக்கல. அதே மாதிரி அந்த இஆர்பி ஆக்சஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்சஸையும் கொடுக்க மறுக்கிறாங்க. அதை பிளாக் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி நாம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா இது கான்ஃபிடென்ஷியல், ஸ்விஸ் லாக்கு கீழே இது நீங்க எங்ககிட்ட கேட்க முடியாது, எங்களால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. பட் ஸ்விஸ் லா அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய லா அப்படின்னு அவங்க சொல்லி எடுத்து வைக்கிற ஒரு வாதமே தப்பு அப்படின்னு சொல்லி செபி சொல்றாங்க. நாலாவது ஃபைண்டிங் என்ன அப்படின்னா சப்சிடரி அக்கவுண்ட்ஸ், அதாவது இவங்க கிட்ட இந்த சப்சிடரி கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க வெப்சைட்லயே போடல. ஆனால் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து நிறைய ரெவென்யூ வந்திருக்கிறதா காட்டுறாங்க. ஸோ இதுல அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கே இந்த சப்சிடரி எல்லாம் இருக்கு அப்படின்றத காட்டாம ரொம்ப ஒரு டார்க் சைடு இந்த கம்பெனியில இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி செபி 4வது ஃபைண்டிங் சொல்லியிருக்காங்க. 5வது ஃபைண்டிங் என்ன அப்படின்னா நிறுவனங்கள் பெயர்ல நிறைய சப்சிடரிஸ் வச்சிருக்காங்க. ஒரு பேரண்ட் கம்பெனில இருந்து நிறைய நிறுவனங்கள் சப்சிடரியா வச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு ஆபரேஷனுமே நடக்கல. ஆனா அந்த சோர்ஸ் மூலமா ரெவென்யூ மட்டும் வருது அப்படின்னு இவங்க கணக்கு காட்டுறாங்க. ஸோ அக்கவுண்டிங் ஃப்ராட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செபி இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ செபி இது சம்பந்தமா ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்றாங்க. இடைக்கால உத்தரவு ஒன்று இஷ்யூ பண்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பேன் பண்றோம். அந்த ஷேர்ஸை வாங்க முடியாது, விற்க முடியாது, எனி டைப் ஆஃப் செக்யூரிட்டியில அவங்க டீலும் பண்ண முடியாது. இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் ராஜேஷ் மேத்தா, மேனேஜிங் டைரக்டர், பர்சனலாவே நாங்க பேன் பண்றோம். அவரு இந்த மார்க்கெட்ல இனிமேல் அவரு ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியும் அவுட் ஆஃப் மார்க்கெட், எம்டியும் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நடந்த மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, 15 லட்சம் கோடி காமிச்சிருக்காங்க, அந்த ரெவென்யூ இல்லை அப்படின்லாம் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ இந்த ஷேர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், பட் ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துல எல்ஐசியில் பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்ஐசி இந்த கம்பெனியுடைய 10.8% ஆஃப் ஷேர்ஸை எல்ஐசி தான் வச்சிருக்காங்க. அந்த எல்ஐசியில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் நாம நம்மளுடைய இன்சூரன்ஸுக்காக கொடுத்த பிரீமியம் பணத்தை எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சரி, உங்ககிட்ட வாங்குற அந்த பிரீமியம் பணத்த நாங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல மத்த இடங்கள்ல முதலீடு பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய லம்ப் சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தான் உங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பணத்தெல்லாம் எங்க போடுவாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் தி அசெட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அசெட் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அசெட்ல ஒரு நிறுவனம் தான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். அதுல 10.8% ஷேர்ஸ எல்ஐசி கிட்ட தான் இருக்கு. ஸோ, நீங்க எல்ஐசியில இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, வருஷம் வருஷம் பிரீமியம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிரீமியமா கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இதே ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துல முதலீடு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 2023 செப்டம்பர்ல இந்த நிறுவனத்தோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு ₹500 இருந்திருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். பட் ₹500ல இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த ஷேரோட பிரைஸ் ₹100க்கு கீழ இருக்கு. 2023 செப்டம்பர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்ஐசி ஆல்ரெடி வாங்கி வச்ச ஷேரை ஒரு ஷேர் கூட விற்கல. புதுசாக எந்த ஷேரையும் அவங்க வாங்கல. ஸோ அந்த 10.8% அப்படின்றதுலயே நிக்குது. பட் மார்க்கெட் விழும்போதாவது இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சுதாரிச்சு அவங்க அதை வித்திருக்கணும். 2023ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஷேரை அவங்க விற்கவும் இல்லை. ₹500 இருந்து ₹100க்கு கீழே இப்ப அந்த ஷேர் வந்திருக்கு. டெய்லியும் லோயர் சர்க்யூட் அடிச்சு 5% விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்ஐசியில இருந்து ஒரு ரிட்டர்ன் வரும்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுவுமே ஒரு கேள்விக்குறியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ செபியோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செபி வந்து ஒரு 108 பக்கம் 110 பக்கம் வந்து கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை அவங்களோட வெப்சைட்ல இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பத்தி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதோடைய டோட்டல் ஜிஸ்ட் தான் இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது. இது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ நீங்க கேட்டது புதுசு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட காட்டுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல ஏன் ஒரு ஸ்மால் கேப்லயோ இல்ல ஒரு மிட் கேப்லயோ இன்வெஸ்ட் பண்றதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும் அப்படிங்கறது மறுக்கிறதுக்கு இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.